சற்று முன் ஒரு அதிர்ச்சி தகவல் வெளியாகி உள்ளது. ஜெர்மனியில் கிறிஸ்துமஸ் மார்க்கெட் வீதியில் நூற்றுக்கணக்கான மக்கள் மீது காரை ஏற்றி பயங்கரவாதி ஒருவர் மிகப்பெரிய தாக்குதல் நடத்தியுள்ள சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஜெர்மனியில் உள்ள மக்டிபர்க் பகுதியில் கிறிஸ்துமஸ் காலங்களில் கிறிஸ்துமஸ் மார்க்கெட் அன்று நூற்றுக்கணக்கான கடைகள் அமைப்பது வழக்கம். இந்த தெரு முழுவதும் வண்ண விளக்குகளால் ஜொலிக்கும். ஆயிரக்கணக்கான மக்கள், குறிப்பாக கிறிஸ்தவர்கள், இந்த பகுதியில் பொருட்கள் வாங்குவதும் செல்வதுமாக காணப்படுவர். இந்நிலையில் சற்று முன்பு கருப்பு நிற காரில் வந்த பயங்கரவாதி ஒருவர் திடீரென்று நூற்றுக்கணக்கான மக்கள் கூடியிருந்த கிறிஸ்துமஸ் தெருவில் தன்னுடைய காரை மிக வேகமாக செலுத்தினார். இந்த கொடூர சம்பவத்தில் 2 பேர் சம்பவ இடத்திலே உயிரிழந்திருப்பதாகவும் 80க்கும் மேற்பட்ட நபர்கள் காயமடைந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளிவந்த வண்ணம் உள்ளன. அதிலும் 15 பேர் படுகாயமடைந்து உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவலும் வெளியாகி உள்ளது. சில ஊடகங்களில் 11 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள் என்ற தகவலும் வெளியாகி உள்ளது. இந்த கொடூர சம்பவத்தின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அனைவரையும் பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இந்த கொடூர சம்பவத்தில் ஈடுபட்டவர் 50 வயதான டலீப் என்றும் இவர் சவுதி அரேபியா தேசத்தை சார்ந்தவர் என்றும் தகவல்கள் வெளியாகி உள்ளது. மேலும் 2006ஆம் ஆண்டு முதல் ஜெர்மனியில் இவர் மருத்துவராக பணியாற்றி வருகிறார் என்றும் கூறப்படுகிறது. இந்த சம்பவம் நடைபெறுவதற்கு சில நாட்களுக்கு முன்பாக ஜெர்மனியில் உள்ள கிறிஸ்துமஸ் மார்க்கெட் தெருக்களில் நூற்றுக்கணக்கான இஸ்லாமியர்கள் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் என்ற கோஷத்தை எழுப்பிய வண்ணம் சென்றனர். இதனால் அப்பகுதியில் பெரும் சலசலப்பு ஏற்பட்டது. இந்நிலையில் தற்போது இந்த கொடூர சம்பவம் நடந்துள்ளது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உயிரிழந்த மக்களின் குடும்பத்தாருக்கு தேவன் தாமே ஆறுதல் அளிக்கும்படியாகவும் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நபர்கள் சீக்கிரமாக குணமடையும்படியாகவும் மேலும் இப்படிப்பட்ட கொடூர சம்பவங்கள் நடைபெறாமல் இருக்கும்படியாகவும் நாம் அனைவரும் ஜெபித்துக் கொள்வோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த தகவலை தவறாமல் உங்கள் அன்பர்களுக்கும் பகிருங்கள். எங்களோடு இணைந்து பயணிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.